BMW மாதிரியான வேர்ல்டுலயே பெரிய கார் கம்பெனிக்கே வந்து அதாவது கார் பிராண்டுக்கே வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனா அப்படின்னு நினைக்கும்போது பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் அப்படின்னா 8000 பேருக்கு ஜாப் கட் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி நியூஸ் தான். அதாவது ஜெர்மன் ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மலாம் வந்து லக்ஸரி கார் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரது இந்த BMW, ஆடி இந்த மாதிரி நேம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு டக்குன்னு வரும். ஆனா இப்போ வேர்ல்டுல மிகப்பெரிய இந்த ஒரு கார் மேனுஃபேக்சரர் ஒண்ணான இந்த BMW உடைய அந்த ஒரு கம்பெனி வந்து காஸ்ட் கட்டிங்னால ஒரு பெரிய கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். BMW உடைய அந்த கம்பெனி 8000 ஜாப் வந்து குறைக்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். இது நார்மலான எம்ப்ளாயீஸ் அந்த ரெடிக்ஷன்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா உலகத்துல பெரிய பெரிய ஆட்டோ கம்பெனியா இருக்கட்டும், ஆட்டோ இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இது எந்த சைட்ல போகுது அப்படின்றதுக்கான ஒரு பெரிய வார்னிங் சிக்னலா தான் வந்து இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இந்த விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சைனா தான் வேர்ல்ட் அளவுல பெரிய ஒரு கார் மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்போ இந்த லோக்கல் ஈவி கம்பெனிஸ்லாம் வந்து மிகப்பெரிய போட்டியா இப்போ வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் அதாவது இந்த மாதிரி போட்டிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால தான் கம்மியான விலையில அதிகமான டெக்னாலஜிஸ் குடுக்குற இந்த சைனீஸ் எலக்ட்ரிக் வேக்கிலோடைய அந்த பிராண்ட்ஸ்னால BMW மாதிரியான பிரீமியம் பிராண்ட்ஸுக்கு ரொம்பவே ப்ரெஷர் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஈவி ரெவல்யூஷன் தான் வந்து இப்போ இதுக்கான முக்கியமான காரணமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ வேர்ல்டு அளவுல ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ஒரு ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ சேஞ்சஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ பெட்ரோல், டீசல் கார்லலாம் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பக்கமா மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து சைனா கம்பெனிஸும் ஒரு மிக வேகமா முன்னேறிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான அன்சர்டனிலாம் வருது அப்படின்னா பெட்ரோல், டீசல்லாம் போட முடியல. க்ரூட் ஆயில்லாம் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்ற ரீசன் கூட இந்த ஈவி வெஹிக்கிள்ஸ் அதிகமா தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெட்டர் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், லோ காஸ்ட் ப்ரொடக்ஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல சைனீஸ் ஈவி மேக்கர்ஸ் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்குது. ஸோ அதனால பழைய லக்ஸுரி கார் மாடல் மட்டும் வச்சு போட்டியிட முடியாத சிச்சுவேஷன்லாம் இருக்குது. ஸோ BMW போன்ற இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ரெஷராகவே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜாப் கட் வந்து இப்போ எங்கே நடக்குது? BMW கார் மேனுஃபேக்சர்லையா, இல்லை கம்பெனிலையா, இல்லை எந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ ஜாப் வந்து கட் நடக்குது அப்படின்னா, BMW அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இந்த ஒரு ஜாப் ரெடியூஷன் பெரும்பாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் டிவிஷன்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் லைன்ல டைரக்டா அந்த கார் ப்ரொடியூஸ் பண்ற எம்ப்ளாயீஸ் இந்த ஒரு பிளான்ல முக்கியமா பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னே சொல்றாங்க. ஸோ இதோட நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் லீன் ஆகுறதுக்கான அந்த காஸ்ட் எல்லாம் வந்து கட் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. ஸோ ஜெர்மன் ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு பெரிய வார்னிங்கா ஏன் சொல்றீங்கன்னு கேட்டா பிஎம்டபிள்யூக்கு மட்டும் கிடையாது, ஜெர்மனியோடைய ஃபுல் அந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கும் இப்போ பெரிய ப்ரெஷர்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைனாவுடைய அந்த காம்படிஷன், ஈவி டிரான்சிஷன் காஸ்ட், ஹை ப்ரொடக்ஷன் காஸ்ட், குளோபல் டிமாண்டுடைய அந்த ஸ்லோ டவுனு, ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி. ஸோ இதனாலேயே வந்து பெரிய பெரிய ஆட்டோ கம்பெனிஸ்க்கும் ரீஸ்ட்ரக்சரிங் நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல இன்வெஸ்டர்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய பிராண்ட் அப்படின்னாலே growth இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. மார்க்கெட் சேஞ்சஸ் வந்து ஏற்றுக்கொள்ளாத கம்பெனிஸ்மே ஒரு பெரிய பெரிய பிரச்சனைஸ் வரும். ஸோ இன்னைக்கு BMW சந்திச்சிருக்க இந்த பிரச்சனை நாளைக்கு எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வர்றதுக்கான சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ எந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணாலும் வரலாம். ஸோ டெக்னாலஜி சேஞ்சஸ், கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்சஸ், குளோபல் காம்படிஷன், ஸோ இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் கம்பெனிஸை பொறுத்தவரையும் சர்வே ஆக முடியும். ஸோ BMW உடைய இந்த 8000 ஜாப் கட்ஸ் அப்படின்றது ஒரு கம்பெனியோட டிசிஷன் மட்டும் கிடையாது. ஸோ இது வேர்ல்டு அளவில் இருக்கக்கூடிய ஆட்டோ இண்டஸ்ட்ரியோடைய நடக்கக்கூடிய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய ஒரு ஒரு அறிகுறி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடியது, நல்ல ஒரு வெற்றி அடையணும் அப்படின்ற கார் கம்பெனிஸ் நம்ம யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக லக்ஸுரி கொடுப்பவங்க கிடையவே கிடையாது. டெக்னாலஜி, இனோவேஷன், காஸ்ட் எஃபிஷியன்சி, இது எல்லாத்தையும் யார் இம்பார்ட்டண்டாக முன்னிலைப்படுத்துறா அப்படின்றவங்க தான் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு வெற்றியாளரா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓவராலா பிஎம்டபிள்யூக்கு இந்த ஒரு ஜாப் கட்டுன்றது நார்மலான விஷயமா எடுத்துக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு ஜாப் கட் நியூஸ் வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிஎம்டபிள்யூக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா மத்த கார் கம்பெனிஸ்லாம் என்ன ஆகும்? அதாவது ஈவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து என்ன மாதிரியான சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.